நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளால் பெருங்கிருபையால் புனிதமிக்க ஹரமிலே நாம் எல்லாம் இங்கே தங்குவதற்கும் அமல் செய்வதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் நசீபை கொடுத்ததை போன்று நாம் செய்யக்கூடிய அமல்களையும் பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்து அதற்குரிய பூர்ணமான நற்கூலியை அல்லாஹ் தந்தருள்வானாக. அதே போன்று பயானில் எந்த விஷயங்களை கேட்கின்றோமோ எந்த விஷயங்களை பேசுகின்றோமோ அதன்படி அமல் செய்கிற தௌஃபிக் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அருமைக்குரியவர்களே, புனித ஹரமுடைய வரலாறை அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளையும் பாடங்களையும் நாம் கேட்டு வருகின்றோம். அந்த வரலாற்று தொடரிலே நேற்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், அன இப்னு தபீஹத்தைன், நான் அறுத்து பலியிடப்பட்ட 2 பேருடைய மகனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொந்த தந்தை அப்துல்லா அவர்கள் அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்டார்கள். கடைசி நேரத்தில் அல்லாஹ் அவர்களை 70 ஒட்டகங்களுக்கு பகரமாக அல்லாஹ் பாதுகாத்தான் என்ற விவரங்களை பார்த்தோம். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூதாதையர் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட ஆயத்தம் செய்யப்பட்டவர்கள் என்ற விஷயங்களை எடுத்து பார்த்தோம். ஹைர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அத்தா அப்துல்லா அவர்கள் திருமண வயதை அடைந்த பிறகு அவர்களுக்கு பெண் பார்ப்பதற்காக அப்துல்லாவுடைய தந்தை அப்துல் முத்தலிப் என்ன பண்ணுறாரு, பொண்ணு பார்க்க போகிறார் மகனுக்கு. எந்த ஊருக்குங்க? சொல்லுங்கள், எந்த ஊரில் பெண்ணு பார்க்க போனார்? மதீனாவுக்கு போனார். யஸ்ரீப் அந்த ஊருடைய பேர். அங்கே போய் ஆமினா அம்மையார் அவர்களை பெண் பார்க்கிறார் தன்னுடைய மகனுக்கு. ஆமினாவுடைய தந்தை பொண்ணு பார்க்க வந்த இடத்துல ஒரு குண்டு தூக்கி போடுறான்னு சொல்லி முடித்தேன். ஞாபகம் இருக்கா? தொடர் ஞாபகம் வந்தால் அடுத்த நாள் சொல்லும்போது கண்டினியூட்டி கிடைக்கும். என்ன குண்டுன்னு சொன்னால், உங்கள் மகனுக்கு என்னுடைய மகளை பெண் தருவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் என்னுடைய மூத்த பொண்ணு ஒன்று இருக்குது, நீ இளைய பொண்ணை கேட்குறீங்க ஆமினாவை. ஆமினாவுக்கு மூத்த ஒரு பொண்ணு இருக்குது, ஆமினாவுடைய அக்கா. அதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்ச பிறகு தான் நான் இந்த மாப்பிள்ளையை பற்றி யோசிப்பேன் அப்படின்றாரு. நம்மளாக தான் என்னங்க பண்ணுவோம்? அப்போ நம்மளாக தான் என்ன பண்ணுவோம்? சரிங்க, சீக்கிரம் பாருங்கள், மூத்த பொண்ணுங்க பாருங்கள், இல்லை எங்கள் சொந்தத்திலே தான் நல்ல மாப்பிள்ளை தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவோம். ஆனால் அப்துல் முத்தலிப் இடத்துல பண்ணார், அதுக்கே கவலைப்படுறீங்க, மூத்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டார். யாருக்கு? மகனுக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல, மகனுக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல அத்தான சொல்லிட்டாரு, மூத்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டார். உடனே அவரும் சரின்ட்டார். இப்போ நமக்கு சந்தேகம் வரும், அது எப்படிங்க அக்கா அத்தாவும் தங்கச்சியை பையனை கட்டிக்கலாமா? அத்தாவும் மகனும் சகலப்படி ஆகிடலாமா? அத்தாவும் மகனும் சகலையாகலாமா? அது அப்போ கூடும். அப்போ அனுமதி இருக்கப்பட்டுச்சு ரசூலோட மார்க்கத்துக்கு முன்னாடி. இப்போ மார்க்கத்தில் அனுமதி இல்லை. கல்யாணம் பண்ணோன்னா அவருக்கும் பொண்ணுடைய அத்தாவுக்கும் பிரச்சனை இல்லை, நல்லதாக போச்சு. ஒரே குடும்பத்திலேயே
2 பொண்ணையும் கொடுத்துடலான்னு சொல்லி மூத்த பொண்ணை அத்தை கட்டிக்கிட்டாரு, இளைய பொண்ணை அப்துல்லாக்கே கட்டி வச்சிட்டாரு. அப்துல்லாவுக்கு கல்யாணம் முடிஞ்சது 6 மாதத்துலேயே அப்துல்லா நோய்வாய்ப்பட்டு மூத்தா போயிட்டார். அப்போ 6 மாதம் கர்ப்பமாக யார் இருந்தாங்க? ரசூல்லா, ஆமினா அம்மையார் வயிற்றில் இருந்தாங்க. அப்போ அப்துல்லா மௌத்து. அந்த காலத்தில் இளம் வயது மௌத்து, குழந்தை மௌத்துலாம் ரொம்ப சர்வசாதாரணம். ஏன்னா நோய்களுக்கு மருந்து கிடையாது, அந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் கிடையாது. அதில் இளம் வயது மௌத்துலாம் ரொம்ப சர்வசாதாரணம். அந்த அடிப்படையில் அப்துல்லா கல்யாணம் முடிஞ்ச 6 மாதத்துலேயே மௌத்தாயிட்டார். இந்த சூழ்நிலையில் அப்துல்லா ஆமினா அம்மையாரை திருமணம் முடித்து நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்துருக்கும் போது தான் திடீர்னு மௌத்தாயிடுறாரு. மௌத்தான பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினா அம்மையாருடைய கருவில் இருக்கிறாங்க, 6 மாதம் கருவாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்தது எந்த மாதம், எந்த நாள், எந்த தேதி அப்படிலாம் எந்த குறிப்பும் கிடையாது. இன்றைக்கி நம்ம கொண்டாடுறோம்ல ரசூலோட பிறந்தநாளை, ஹாப்பி பர்த்டே, என்னைக்குங்க? என்னைக்கு அது? என்னைக்கு? ரபியுல் அவ்வல் 12. எந்த ஆதாரம் இல்லை அதுக்கு. ரபியுல் அவ்வல் 12 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கிறதுக்கு எந்த உறுதியான ஆதாரங்களும் கிடையாது. ரபியுல் அவ்வல் 12 ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானாங்க, அதுக்கு தான் ஆதாரம் இருக்குது. ரபியுல் அவ்வல் 12 ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு, திங்கட்கிழமை காலையில் ஃபஜ்ர் தொழுகை பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. அப்போ ரபியுல் அவ்வல் 12ங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதுக்கு தான் ஆதாரம் இருக்குதே தவிர எதுக்கு ஆதாரம் இல்லை? பிறந்ததுக்கு ஆதாரம் இல்லை. ஏன் காரணம் என்ன? மௌத்தானதுக்கு இருக்கிற ஆதாரம் ஏன் பிறந்த நாளைக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா 2 காரணம். ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது இவங்க ஒரு நபி அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இவங்க பிற்காலத்தில் பெரிய நபியாக வர போகிறாங்க, இவங்களுக்கு பின்னாடி பெரிய உம்மத்து வரப்போகுது, லட்சக்கணக்கான மக்கள், கோடானு கோடி கணக்கான மக்கள், மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான மக்கள் பெருமானோட உம்மத்தில் பின்பற்றுவாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனால் யாரும் குறித்து வைக்கல. முதல் காரணம். 2வது காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சரி, அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி, அரபுகளிடத்தில் பிறந்தநாள் கொண்டாடுற பழக்கமும் கிடையாது. பிறந்தநாள் கொண்டாடுறது யாருடைய பழக்கம்னு சொன்னால் அது நசாராக்களுடைய பழக்கமாக இருந்துச்சு. நசாராக்கள் யாருங்க? கிறிஸ்தவருடைய பழக்கமாக இருந்துச்சு. அதனால தான் அவங்க கடவுளுக்கு டிசம்பர் 25 என்ன பண்ணாங்க? டிசம்பர் 25 பிறந்தநாள் கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஆக பிறந்தநாள் கொண்டாடுவது என்பது யாருடைய கலாச்சாரம்? கிறிஸ்தவருடைய கலாச்சாரம். இஸ்லாமிய கலாச்சாரம் மட்டுமல்ல, அரபு கலாச்சாரம் கூட கிடையாது. ஒன்று இஸ்லாமிய கலாச்சாரம் ரசூலுல்லாஹ் வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி உள்ள கலாச்சாரம் அரபு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தில் கூட பிறந்தநாள் கொண்டாடுற பழக்கம் இல்லை. 58 பிறந்த நாள், 57 பிறந்த நாள், போஸ்டர் அடிக்கிறது, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன், வாழ்த்துறதுக்கு வயது இல்லையா அவருக்கு, அதனால் என்ன பண்ணுறாராம்? வணங்குறாராம். இந்த மாதிரி போஸ்டர் அடிக்கிறது, 100 ஆண்டு காலம் வாழ்க, நீண்ட நாள் வாழ்க, 1000 ஆண்டு வாழ்க அப்படின்லாம் அந்த காலத்தில் போஸ்டர் அடிக்கிற பழக்கம் கிடையாது. அப்போ ஒன்று, பிறந்த நாள் கொண்டாடுற பழக்கமே கிடையாது யாருக்குமே பிறந்தநாள் கொண்டாடுற பழக்கம் கிடையாது. 2வது, இவங்க அல்லாஹ்வுடைய தூதராக பின்னாடி வரப்போகிறாங்க, இவங்க பெரிய ஒரு மார்க்கத்தை உருவாக்க போகிறாங்க, இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய வஹி வரப்போகுது, இவர்கள் மூலமாக கடைசி காலத்தினுடைய நபி உம்மத்தை அல்லாஹ் உருவாக்க போகிறான் அப்படிங்கிறலாம் யாருக்கும் தெரியாது. அதனால் என்ன பண்ணல? குறித்து வைக்கல. ஆனால் அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் பொழுது, நல்லா கவனிங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் பொழுது எப்படி மௌத்தாகிறாங்க? ஒரு இறை தூதராக மௌத்தாகிறாங்க, நபியாக மௌத்தாகிறாங்க, ஒரு பெரிய உம்மத்தை விட்டுட்டு மௌத்தாகிறாங்க. எப்படி பார்த்த உம்மத்து? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அசைவுகளையும் குறித்து வைக்கக்கூடிய உம்மத்து. ஒவ்வொரு அசைவையும் குறித்து வச்சாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் பேசும்போது எப்படி பண்ணுவாங்க? ரசூலுல்லாஹ் பேசும்போது இந்த விரலை தான் அடிக்கடி காட்டுவாங்க, தலை இப்படி இப்படி ஆட்டுவாங்க, நடக்கும்போது இப்படி நடப்பாங்க,
உட்காரும் பொழுது இப்படி தான் உட்காருவாங்க. இன்றைக்கி ஒன்று ரசூலோட சுன்னத்தை நம்மள்ட்ட வந்துருதா இல்லையா? உட்கார்றதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து மலஜலம் கழிப்பது வரை சுன்னத்து இருக்குது. இன்றைக்கி ஒரு கணவன் மனைவி வீடு கூடுவது வரை எது சுன்னத்து, எது கூடும் எது கூடாது இன்றைக்கி இருக்குது. சுன்னத்துனா என்னங்க? ரசூலா செஞ்சு தானே சுன்னத்து. அப்போது எப்படிப்பட்ட உம்மத்தை விட்டுட்டு போகிறாங்க? அவங்களோட ஒவ்வொரு அசைவையும் ஆதாரப்பூர்வமாக குறித்து வைக்கக்கூடிய ஒரு உம்மத்தை விட்டு போகிறாங்க. அசைவு மட்டுமல்ல, பெருமானாருடைய செயல் மட்டுமல்ல, எந்த அளவுக்கு அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகும் பொழுது, ரசூலுல்லாஹி மௌத்தாகும் பொழுது அவருடைய தலையிலே 58 நரைத்த முடிகள் இருந்தன. எத்தனை நரைச்ச முடி? நரைத்த முடியை கூட எத்தனை எண்ணி வச்சாங்க சஹாபாக்கள். ஒரு கட்டத்தில் ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு தலையில் எண்ணெய் தேய்ச்சி விட்றாங்க. எண்ணெய் தேய்ச்சி விடும்போது சொல்கிறாங்க, யார சொல்லலாம், ரொம்ப நரைச்சி போச்சு உங்களுக்கு ரொம்ப நரைச்சி போச்சுங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஷையபத்னியும் ஹூது அஹ்வாத்துஹா சூரத்துல் ஹூதும் இன்னும் அது போன்ற சூறாக்களும் என்னுடைய முடியை நரைக்க செய்து விட்டன அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரத்து ஹூது மாதிரி சூறாக்களில், இன்னும் அது போன்ற சில சூறாக்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையை பற்றி, கியாமத்தை பற்றி, கியாமத்துடைய கொடூரமான நிலைகளை பற்றி, இதை பற்றி தான் அல்லாஹ் அதிகமாக சொல்ல ஆரம்பித்த உடனே நான் அதை பற்றி யோசித்து எனக்கு அதிகமாக நரைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னாங்க. அப்படி நரைச்சும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகும்போது தலையில் எத்தனை நரைச்ச முடிஞ்சிச்சு? 58 நரைச்ச முடிஞ்சு சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அப்போ பெருமானாருடைய நரைத்த முடி அளவுக்கு எல்லாவற்றையும் எல்லா அசைவுகளையும் குறித்து வைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் பெருமானாருடைய இறந்த நாளை குறித்து வைக்காமல் இருக்குமா? அதனால தான் இறந்த நாள் மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீல் அவ்வல் 12 அன்னைக்கு ஃபஜ்ர் தொழுதுக்கு அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில், ஆயிஷா ரலியல்லாஹு மடியில் சாய்ந்த நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு வஃபாத் ஆனாங்க. என்னைக்குங்க? ரபீல் அவ்வல் 12. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த நாள் தான் ரபீல் அவ்வல் 12 தவிர ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் என்னைக்குங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. சில பேர் சொல்கிறாங்க 12 ரபீல் அவ்வல் 12 ரசூலுல்லாஹ் பிறந்த நாள். சில பேர் சொல்கிறாங்க இல்லை ரபீல் அவ்வல் 18. சில பேர் சொல்கிறாங்க 27. இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ஒருமித்த கருத்து இல்லை. எதில்? ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தநாளை யாருமே குறித்து வைக்கல. அரபுகள்கிட்ட பிறந்தநாள் கொண்டாடுற பழக்கமும் இல்லை. ஆனால் இறந்த நாள் பெருமானார் இறக்கும் பொழுது ஒரு உலகத்தினுடைய இறுதி தூதராக மௌத்தாகிறாங்க. ஒரு பெரிய உம்மத்தை விட்டுட்டு மௌத்தாகிறாங்க. பெருமானார ஒவ்வொரு அசைவுகளையும் எழுதி வைக்கக்கூடிய, குறித்து வைக்கக்கூடிய உம்மத்தை விட்டுட்டு போகிறாங்க. அதனால் என்ன பண்ணாங்க? அவங்க இறந்த நாளை குறித்து வைத்தார்கள். அதனால தான் ரபீல் அவ்வல் 12ங்கிறது யாரோட இறந்த நாளுங்க? இறந்த நாள். சரிங்க, ரபீல் அவ்வல் 12ங்கிறதுக்கு ரசூல்லா தான் குறித்து வைக்கல, சஹாபாக்கள் யாரும் குறித்து வைக்கல. அதுக்கப்புறம் ரசூல்லா நபி ஆனதுக்கு அப்புறம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆனதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் ரசூல்லா மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அப்படி தானே இருந்தாங்களா இல்லையாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் உயிரை கூட கொடுக்க தயாராக இருந்தாங்க சஹாபாக்கள். ஒரு முறை ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதிரிகள்கிட்ட மாட்டிக்கிறாங்க, காஃபிர்கள்ட்ட மாட்டிக்கிறாங்க. நடுவில் கேப் விட நெருங்கி உட்காருங்களேன். கேப் விடுன்னு என்ன பண்ணுவான்? மேப்படியாக வந்து உட்காந்துருவான். நம்ம ஃப்ரெண்டு இருக்கால மேப்படியா, அவன் பயான கேட்டு திருந்த போகிறதில்ல. கண்டிப்பாக பயான கேட்டு திருந்த போகிறதில்ல. அல்லாவுடைய பயான கேட்டு சொர்க்கத்திலே திருந்தாங்க வந்து திருந்திட போகிறான். என்ன பண்ணுவான்? நம்மளை பயான கேட்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். அது நெருங்கி உட்காருங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் உயிரே வச்சாங்க. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முறை எதிரிகள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. காஃபிர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்கள கொல்ல போகிறாங்க. அப்போ சொன்னாங்க, ஹப்பாபே ஒன்றும் இல்லை, நான் இப்போ உயிரோடு விட்டுறேன், உன்னை உயிரோடு விட்டுறோம், நீ போ, முகமதோட இருந்துக்கோ. ஆனால் அவர் எங்கே போகிறாரு எங்கே வர்றாரு அப்படிங்கிற தகவல் மட்டும் எங்களுக்கு கொடு. நாங்கள் நேரம் பார்த்து அவரை கொல்லணும். யாரை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் பார்த்து கொல்லணும். அதுக்கான தகவல் மட்டும் எங்களுக்கு கொடுன்னாங்க.
ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, அட முட்டாள்களே, என்னை உயிரோடு விட்டுட்டு என்னுடைய ஹபீபுடைய உடம்புல ஒரு முள் குத்துவதை கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ரசூல்லா மேலே ஒரே முள் குத்திக்கிறோம், உடனே விட்டுறோம் அப்படின்டா அந்த முல்லை குத்துவதற்கு நான் என்னோட உடலை கொடுப்பேனே தவிர எங்கள் ரசூலோட உடலை கொடுக்க மாட்டோம். அப்படி சஹாபாக்கள் ரசூல்லா மேலே அளப்பரிய பாசம் வச்சுருந்தாங்க. நம்ம நீ ரசூல்லா மேலே முஹப்பத்து, ரசூல்லா மேலே முஹப்பத்து போலி, நம்ம சில முஹப்பத்தில் என்னங்க போலி, அதெல்லாம் டூப்ளிகேட்டு. உண்மையான முஹப்பத் யார் வச்சுருந்தாங்க? சஹாபாக்கள் வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுதாவது இல்லை மௌத்தா போனதாவது ரசூலா உயிரோடு இருக்கும்போதாவது யாரை சொல்லா நாங்களாம் அவங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கோம், அவ்வளோ அனுபவிச்சிருக்கோம், அதனால் உங்களுக்கு நாங்களாம் சேர்ந்து ஒரு ஹாப்பி பர்த்டே கொண்டாடலான் இருக்கிறோம், ஹாப்பி பர்த்டே கொண்டாடலான் இருக்கிறோம். நீங்கள் பிறந்த நாள் எதுன்னு சொன்னீங்கன்னா யாரை சொல்லலாம், நாங்கள் நீங்கள் ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறோமே அப்படின்னு சஹாபாக்களும் கேட்கல, ரசூலாவும் சொல்லலை. சஹாபாக்கள் கேட்க வேண்டிய ஹாப்பி பர்த்டே ரசூலாவுக்கு கொண்டாடவும் இல்லை, சஹாபாக்கள் கொண்டாடலை. ஆனால் இன்றைக்கி நாம் சஹாபாக்களை விட அதிகமான பாசம் வச்சுருக்கோம் யார் மேலே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் சஹாபாக்களை விட அதிகமான பாசம் ரசூலுல்லாஹ் மேலே வச்சுருக்கிறோம். அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணுறோம், இல்லாத ஒரு பிறந்தநாள் நாமளே உருவாக்கி சஹாபாக்கள் செய்யாத முஹப்பத்தை நம்ம காட்டுறோம். என்ன காட்டுறோம்? மீலாது நபி. அது என்னது? மீலாது நபிங்கிற பேரில் ரசூலுல்லாஹ் பிறந்தநாள் கொண்டாடுறது என்ன, அன்றைக்கி ஸ்பெஷலாக மௌலிது ஓதுறது என்ன, அன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் நடக்குங்க சொல்லுங்கள்? மீலாது நபி அன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல்? நெய்ச்சோறு, வேறு ஊர்வலம், மீலாது ஊர்வலம், வேறு மீலாது பயான், வேறு பள்ளியாசல்ல லீவு, அது ஒன்று, அது முக்கியம் தானே, லீவு, கவர்மெண்ட் லீவு, வேறு மௌலுது பள்ளியாசல்களில் 12 நாள் ஓதுவாங்க. அதுவும் 12 நாள் ஓதி 12வது நாள் ரொம்ப சிறப்பாக விமர்சையாக அதுக்கு சாப்பாடு கொடுக்குறது என்ன, பொட்டலம் கொடுக்குறது என்ன, தபுரு கொடுக்குறது என்ன, நெய்ச்சோறு ஆக்குறது என்ன, ஊர் பூரா சாப்பாடு கொடுக்குறது என்ன, இதெல்லாம் எதுக்கான சொல்கிறோம்? ரசூலுல்லாஹ் பேரில் முஹப்பத்தில் செய்கிறோம். இதுதான் சொன்னேன், நாம் வச்சுருக்க முஹப்பத்து போலியான முஹப்பத்து. எந்த சஹாபியும் சரி ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் செய்யலைங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தா பண்ண பிறகாவது ரசூலுல்லாஹ் இருக்கும்போது அலோவ் பண்ணலப்பா, நம்ம ரசூலுல்லாஹ் மௌத்தா பண்ண பிறகு அவங்க பேர்களோட முஹப்பத்தில் நம்ம ரபீல் 12க்கு ஒரு மௌலிது ஓதலாம், ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு கோரஸா ஒரு பாட்டு பாடலாம், அல்ல ரசூலுல்லாஹ் பேரில் சோறாக்கி கொடுக்கலாம், அல்ல நேம்சாக்கி போடலாம். எந்த சஹாபியும் செய்யலை, எந்த சரித்திரமும் செய்யலை, கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. சரி, புரிஞ்சுங்களா? அப்போது உண்மையான பாசனா என்ன? ரசூலுல்லாஹ் மேலே பாசம் என்ன? ஒரு உம்மத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிற உண்மையான பாசம் என்ன தெரியுமா? பெருமானாருடைய சுன்னத்துகள் எதுன்னு தெரிஞ்சு அதை நடைமுறைப்படுத்த தான் உண்மையான பாசம், உண்மையான முஹப்பத்து. இன்றைக்கி நம்ம ஆயிரக்கணக்கான சுன்னத்துகளை பாழாக்கிட்டு இருக்கிறோம், பெருமானாரோட சுன்னத்துன்னு தெரிஞ்சும் கூட அது செய்கிறதில்ல. நம்ம தினதோறும் ஆயிரக்கணக்கான சுன்னத்துகளை வீணாக்கிட்டு இருக்கிறோம். இதை ரசூலுல்லாஹ் இப்படி தான் செஞ்சாங்க அப்படின்னு நமக்கு அது மேலே ஒரு காதல் வர்றதில்ல, ரசூலுல்லாஹ் செஞ்ச செயல் மேலே ஒரு ஆசை வர்றதில்லை, பெருமானாரோட சுன்னத்தை அதை நடைமுறைப்படுத்துவோம் அப்படிங்கிற என்ன வர்றதில்லை. ஆனால் வருஷத்துக்கு என்ன பண்ணுறோம்? ரசூலுல்லாஹ் பேரில் மீலாதுல மட்டும் கொண்டாடுறோம். கொடி பிடிக்கிறது என்ன, குடு தூக்குறது என்ன, அன்றைக்கி ஊர்வலம் நடத்துறது என்ன, விருந்தாக்கி போடுறது என்ன, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா கூத்தும் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சத்திய சஹாபாக்கள் ஒரு நாள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை மீலாது நபிங்கிற பேர்லையோ, ரசூலுல்லாஹ் பிறந்த நாளுங்கிற பேர்லையோ, மௌலிதுங்கிற பேர்லையோ எந்த காரணத்தில் சஹாபாக்கள் ஓதலை. அப்போ ஒரு மூமினாகிய நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சத்திய சஹாபாக்கள் எப்படி அன்பு காட்டினாங்களோ அப்படி தான் நாம் அன்பு காட்டணும். அதுக்கு அன்புக்கு என்ன வழி? பெருமானாருடைய ஒவ்வொரு சுன்னத்துகள் வாழ்க்கையில் ஹயாத்தாக்கணும். சின்ன சின்ன சுன்னத்துகள், உட்கார்ற விஷயத்துலேருந்து, நிற்கிற விஷயத்துலேருந்து, பேசுகிறதுலேருந்து, நடக்கிறதுலேருந்து, தூங்குறதுலேருந்து, படுக்கிறதுலேருந்து, கணவன் மனைவிமாரோட ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க, பிள்ளைகளோடு எப்படி இருந்தாங்க, அண்டை வீட்டோடு எப்படி இருந்தாங்க, மற்ற சமுதாய மக்களோடு எப்படி இருந்தாங்க, எந்தெந்த இபாதத்துகள் எப்படி இருந்தாங்க, அஹ்லாக்கள் எப்படி இருந்தாங்க, நற்குணங்கள் எப்படி இருந்தாங்க, சோஷியல் லைஃப்பில் எப்படி இருந்தாங்க, சமூக வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்க, இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் தெரிஞ்சு அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதுதான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியை வச்சுருக்காங்க.
இன்றைக்கி ஏன் இந்த உம்மத்துக்கு வெற்றி கிடைக்கிறதில்ல? ஏன் கிடைக்கிறதில்ல? சுன்னத்துகளை விட்டுட்டோம். பெருமானாரோட சுன்னத்துகளை இன்றைக்கி விட்டுட்டோம். நிறைய சுன்னத்துகள் நீங்கள் நம்மளுக்கு காணா போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை என்ன? அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை பாருங்கள். 2 நாளில் முடிக்கிற வேலையை ஒரே நாளில் முடிப்பாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளோ சுறுசுறுப்பாக படபடப்பாக இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட்டு. நேரம் மீனே ஆகாது. இன்றைக்கி நம்முடைய பெரும்பாலான நேரங்கள் என்ன ஆகிட்டு இருக்குது? என்ன ஆகிட்டுருங்க? வேஸ்ட் ஆகிட்டுருது, வீணாகிட்டுருது. அதுலேயும் இந்த தரித்திரம் முடிச்ச செல்ஃபோன் வந்ததுலேருந்து கிழவனோ குமரனோ சென்னியவனோ பெரியவனோ ஆம்பளையோ பொம்பளையோ ஏழையோ பணக்காரனோ எல்லாருடைய நைட்டு பால். நைட்டு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் ஃபோன் பார்க்குறது. எப்போ 12 மணி 1 மணி 2 மணிக்கு வேலையை நீடிக்க ஆரம்பித்தோமோ அன்னையிலே நம்மளுடைய ஃபஜ்ரை ஹராமாக்கிட்டோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயல்பாகவே மனுஷனுக்கு எப்படி கொடுத்துருக்கான்? நைட்டு சீக்கிரம் படுக்கணும், சீக்கிரம் எழுந்திரிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பு என்னென்னா மக்ரிப் தொழுதோடனே சாப்பிட்ருவாங்க, இஷா தொழுதோடனே படுத்துருவாங்க. இதான் ரசூலுல்லாஹ்வோட இயல்பு. இஷா தொழுதோடனே படுத்துட்டு எப்போ எழுந்திரிப்பாங்க தெரியுமா? நடுராத்திரியில் எழுந்திருப்பாங்க. 12 மணிக்கு எழுந்திருப்பாங்க, 1 மணிக்கு எழுந்திருப்பாங்க. எழுஞ்சி கால்கள் வீங்க மணக்கு நின்று வணங்குவாங்க. தஹஜ்ஜுத் வக்து முடிஞ்சு ஃபஜ்ர் பாங்கு சொன்ன உடனே படுப்பாங்க. நல்லா கவனிங்க. எப்போ படுப்பாங்க? ஃபஜ்ர் பாங்கு சொன்னதுக்கப்புறம் படுப்பாங்க. எதுக்கிடையில்? ஃபஜ்ர் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவில். அந்த நைட்டு பூரா நின்று வணங்குறாங்க இல்லையா, ராத்திரி பூரா நின்று வணங்குறாங்க இல்லையா, அந்த இரவு பூரா நின்று வணங்கினதுக்கு அந்த டயர்ட்னஸை போக்குறதுக்கு ஃபஜ்ர் பாங்கு சொன்னோன்னு படுப்பாங்க. ஹதீஸ்களில் வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் பாங்கு சொன்னோன்னு கொஞ்சம் நேரம் படுப்பாங்க. படுத்து எந்த அளவுக்கு தூங்குவாங்கன்னா குரட்டை சத்தம் கேட்கும் அளவுக்கு தூங்குவார்கள். குரட்டை வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா அவ்வளோ டயர்டு. நம்ம தான் நீ படுத்தா படுக்கிறோம் தூக்கம் வர மாட்டேங்குது 12 மணி 1 மணி வரைக்கும். ஏன்னா அப்படி பழகிட்டோமே. குரட்டை சத்தம் வரை தூங்குவாங்க. எந்த அளவு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அஸ்ஸலாத்து கைரு மினன் நௌம்ங்குவாங்க. ரசூலுல்லாஹ் எழுந்துச்சு அப்படியே தொழுகைக்கு போயிடுவாங்க. அப்படியே அவங்க தான் தொழுகைப்பாங்க. பள்ளியாசல் இமாமே, இன்னைக்கு ஏதாவது பள்ளியாசலோட இமாமே நைட்டு 12 மணிலேருந்து 1 மணி வீட்டில் தஹஜ்ஜுத் தொழுகிறாரு. 1 மணிலேருந்து எஞ்சி ஃபஜ்ர் வரைக்கும். ஃபஜ்ர் பாங்கு சொன்ன பிறகு பள்ளியாசலில் தூங்குறாரு. அடுத்த நாள் சீட்டை கழிச்சு அனுப்பி விட்ருவாங்க. அப்படி தானே? அடுத்த நாள் சீட்டை கழிச்சு அனுப்பி விட்ருவாங்க. ஏன்னா ரசூலோட சுன்னத்தா மன்னத்தா அதை கிளம்பு அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா இன்றைக்கி பெரிய வேதனை என்னென்னா நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை தெரியறதும் இல்லை, தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் இல்லை. இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ரசூலுல்லாஹ் கொரட்டை விடுற அளவுக்கு தூங்கிட்டு அப்படியே போய் தொழுது வச்சாங்கன்னா அப்போ ஒது செய்யலையா? ஒது முறியலையா? ஐநானி தனாமானி ஒல் கல்வி யக்தான். நபிமார்களுக்கு கண்கள் மட்டும்தான் தூங்குமே தவிர கல்வி முழிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நாமெல்லாம் தூங்கினா ஒது முறிஞ்சிடும். நபிமார்களுக்கு தூங்கினா ஒது முறியாது. அது மார்க்க மசாயில் சட்டம் இருக்குது. நபிமார்களுக்கு தூங்கினா என்ன முடியாது? ஒது முறியாது. ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, தொழுது வைப்பாங்க. தொழு வச்ச உடனேயே ஃபஜ்ர் தொழுதுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? போய் மறுபடியும் போய் படுத்துருவாங்களா? அந்த தூக்கத்துக்கு பேர் தான் அந்த ஃபஜ்ர் தொழுதுக்கப்புறம் ஒரு சுகமான தூக்கம் வரும் பாருங்க. அந்த தூக்கத்துக்கு பேர் தான் தமிழில் தன் பிடிச்ச தூக்கம். சொல்லுங்க, அந்த தூக்கத்துக்கு பேர் என்ன? தரித்திரம் பிடிச்ச தூக்கம். இன்னைக்கு சுபு தொழுகிறவங்களும் சரி தொழுவாதவங்களும் சரி, சுபு தொழுதவங்க தொழுதுக்கு அப்புறம் தூங்குறாங்க, தொழாதவங்க தொழுவாமலே தூங்குறாங்க. அந்த தூக்கம் தரித்திரம் பிடிச்ச தூக்கம். சுபு தொழுத உடனே நம்முடைய அன்றைய வேலையில் பிரிஸ்காக ஆரம்பிச்சிடணும். நம்முடைய அன்றைய வேலைகளை பிரிஸ்காக ஆரம்பிச்சா சுன்னத்து, ரசூலோட சுன்னத்து. ஆரம்பித்து நீங்கள் வாக்கிங் போனால் வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஆஃபீஸில் ஃபைல் பார்க்கணுன்னா ஃபைல் பாருங்கள், இல்லை வியாபாரத்தை பார்க்கணும் வியாபாரத்தை பாருங்கள். காலையில் ஃபஜ்ர் தொழுதுனே ஆரம்பிச்சிடணும். ஆரம்பித்து எது வரைக்கும் நீடிப்பாங்க? ஃபஜ்ர் தொழுதுனே அன்றாட வேலைகளை ஆரம்பித்து லோஹர் வரைக்கும். லோஹருக்கு முன்னாடி ஒரு 11:30 மணி 11 மணிக்கு அப்போ தூங்குவாங்க ரசூலுல்லாஹ். அப்பவும் தூங்குவாங்களா? பரவாயில்லையே, இது மட்டும் நம்ம பிடிக்கும். அப்போ தூங்கலாமா? சரி இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சே. லோருக்கு முன்னாடி சின்ன குட்டி தூக்கம் தூங்குவாங்க.
லோருக்கு முன்னாடி கைலுலா தூக்கம், சுன்னத்தான தூக்கம். தூங்கி முடிச்சுட்டு அதோடு முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் மகரிப் வரைக்கும் வேலை நடக்கும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உடம்புக்கும் பாதிப்பு இருக்காது, அவங்களோட தூக்கத்துக்கும் பாதிப்பு இருக்காது. அன்றைய நாள் பூரா பிரிஸ்காக வேலை செய்வாங்க. நம்ம இந்த சுன்னத்துகளை விட்டுட்டு அதிகாலையில் எழுந்திரிக்க பழக்கத்தை விட்டுட்டோம். முதல்ல தஹஜ்ஜுத் நம்ம கற்பனையிலே இல்லை. இன்றைக்கி தஹஜ்ஜுத் என்ன இல்லைங்க, கற்பனையிலே இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. என்றைக்கு இந்த ஒட்டுமொத்த உம்மத்தும் தஹஜ்ஜுத் தொழுது விட்டு ஃபஜ்ர் ஜமாத்தை மொத்தமாக தொழுவோமோ அன்றைக்கு இந்த உம்மத்துக்கு கண்ணியத்தை உலகத்தில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஜும்மாவுக்கு வர கூட்டம் எதுக்கு வரணும்? என்றைக்கு ஜும்மாவுக்கு வர கூட்டம் ஃபஜ்ருக்கு வருமோ அன்றைக்கி இந்த உம்மத்தில் வெற்றியை பார்க்கலாம். அதே மாதிரி தாய்மார்கள் இன்றைக்கி தாய்மாரோட மொத்த வாழ்க்கை என்ன அப்படின்னா, பாய்மாருடைய வாழ்க்கை எதுக்குங்க? பாய்மார்கள் பிறந்த நோக்கம் என்னங்க? பாய்மார்கள் பிறந்த நோக்கமே என்னதான்? பணம் சம்பாதிக்கிறது. அவங்க பிறந்த நோக்கமே இதுதான். சொல்லுங்க, அதுதான். அப்படிதான் நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை நோக்கமே என்னதாங்க? சம்பாதிக்கிறது. தாய்மார்கள் பிறந்த நோக்கமே என்னதான்? சமைக்கிறது, துவைக்கிறது. அவங்க வாழ்க்கை நோக்கமே அதுதான். இவர் வாழ்க்கை நோக்கம் வந்து முழுக்க சம்பாதிக்கிறது. அவர் வாழ்க்கை நோக்கம் வீட்டுக்குள்ளே துவைக்கிறது, சமைக்கிறது, வெளியே போனால் ஆஜியார் சொன்ன மாதிரி செலவு பண்ணுறது. இது ரெண்டு தான் வாழ்க்கை நோக்கம். சிரிக்க சொல்லலை. இது நம்ம வாழ்க்கையில் ஒரு மோசமான நிலைமை. இது அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு தவறான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம வாழ்க்கை அல்லாஹ் எதுக்கு கொடுத்தானோ நம்ம அதை வீணாக்கிட்டோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னுடைய வணக்கத்திற்காக மட்டும்தான் படைத்தேன். எதுக்கு மட்டும்தான்? அப்போ என்ன பண்ணக்கூடாதுங்க? கல்யாணமே பண்ணக்கூடாது, புள்ள குட்டி பேத்தக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது, கடைக்கு போகக்கூடாது, தூங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. எதுதான் நோக்கம்? எது மட்டும் தான் இருக்கணும்? 24 நாள் பள்ளியாசலாக தொழுது முட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆயத்தின் அர்த்தம் அது அல்ல. இந்த ஆயத்தின் அர்த்தம் அல்லாஹ் சொல்கிறான், நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்ததே என்னுடைய வணக்கத்திற்காக மட்டும்தான். அல்லாஹ் சொல்கிறான், வணக்கத்திற்காகவே தவிர வேறு எதற்காக படைக்கவில்லைங்கிறான். வணக்கத்தை தவிர வேறு எதற்காகவும் படைக்கலைங்கிறான். அப்போ படைத்த நோக்கமே என்னதான்? வணக்கம்தான். அப்படின்டா அப்போ நம்ம என்ன விளங்குறோம்? வணக்கத்தை தவிர ஒன்றுமே செய்யக்கூடாது. ஏன்டா நாம் வணக்கம்னா என்ன விளங்கி வச்சுருக்கோன்னா, பள்ளிவாசலில் தொழுவுறது, திக்ரு செய்கிறது, தஸ்பீ செய்கிறது, துவா ஓதுறது, இதுதான் வணக்கம்னு விளங்கி வச்சுருக்கோம். அதனால தான் என்ன ஆகிட்டோம், வணக்கம் என்பது பள்ளிவாசலுக்குள்ள வணக்கம், பள்ளிவாசலுக்கு வெளியில் வழக்கம். பள்ளிவாசலுக்குள்ள வணக்கம், பள்ளிவாசலுக்கு வெளியில் வழக்கம் ஆகிட்டமா இல்லையா? வணக்கம் வேற, வழக்கம் வேற. வணக்கம் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி கரெக்டாக குனிவோம், கரெக்டாக நிமிருவோம், கரெக்டாக சஜ்ஜால உட்காருவோம், மாற்றி செய்ய மாட்டோம். பள்ளிவாசல் வெளியில் வழக்கம், அது எங்கள் ஊர் வழக்கம், நாட்டு வழக்கம், தேச வழக்கம், குடும்ப வழக்கம், எங்களுடைய கொத்தளம் வழக்கம், எங்களுடைய இஷ்டத்துக்கு வழக்கம் பண்ணுறோம். அதுமாதிரி சொல்ல முதல்ல புரிஞ்சுக்கணும். வணக்கத்திற்கும் வழக்கத்திற்குள் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஒரு மூமினை பொறுத்தவரையில் வணக்கம் அவருக்கு வழக்கமாக இருக்கணும். வணக்கம் என்னவாக இருக்கணுங்க? வழக்கமாக இருக்கணும். அவருடைய வழக்கம் வணக்கமாக இருக்கணும். வித்தியாசம் புரியுதா? என்னமோ போட்டு குழப்பறீங்க ஹசரத், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. புரியுதா இல்லையா? வணக்கங்கிறது என்ன ஆயிடணும்? வழக்கமாயிடணும். தன்னோட அன்றாட வழக்கத்தில் ஒன்றாயிடணும். வணக்கங்கிறது வழக்கம் என்பது அதுவும் வணக்கமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மூமின் அல்லாஹ் இபாதத்துக்காண்டி தான் படைச்சான், வணக்கத்துக்காண்டி தான் படைச்சான்டா. ஒரு மூமின் வியாபாரம் பண்ணலாமா? பண்ணலாம். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். தூங்கலாம். புள்ள குட்டி பெற்றுக்கலாம். சந்தோஷமாக குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கலாமா? இருக்கலாம். எல்லாம் செய்யலாம். ஆனால் அவை அனைத்துமே அவனுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்ட வழக்கமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்த வணக்கமாக இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் ரசூல் விளங்குற முறை. நீ பெரிய வேதனை என்னென்னா, நம்ம ரசூல்லா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்லுவோம் தவிர அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வரைக்கும் நம்ம யாருன்னே விளங்கலை. நம்ம சின்ன வயசில் இந்த ஒரு கதை வரும்ல, ஒரு 5 குருடனுங்க போய் யானையை பார்க்க போனாங்களாம்.
5 பேருமே யாருங்க? குருடனுங்க. யானையை பார்க்க போனாங்களாம். ஒருத்தன் யானையுடைய வயிற்றை தொட்டு பார்த்துட்டு, அடேங்கப்பா யானை பெரிய செவர் மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னாலாம். ஒருத்தன் யானையுடைய காலை தொட்டு பார்த்துட்டு, யானை பெரிய தூண் மாதிரி இருக்குப்பா. கேள்விப்பட்ட கதை கேள்விப்பட்டது இல்லையா? சின்ன வயசில் ஒருத்தன் யானையுடைய காலை தொட்டு பார்த்துட்டு என்ன சொல்லிட்டானா? யானை தூண் மாதிரி இருக்குப்பா அப்படின்ட்டானா. இன்னும் யானையோட வயிற்றை தொட்டு பார்த்துட்டு செவர் மாதிரி இருக்குன்ட்டானா. இன்னத்தை யானை காதை தொட்டு பார்த்துட்டு யானை முறை மாதிரி இருக்குதுன்றானா. முறம். இதை யானை வாழை தொட்டு பார்த்துட்டு அடையினப்பா தொடப்ப குச்சி மாதிரி இருக்குது அப்படின்னானா. யானை எப்படி இருக்குது? தொடப்ப குச்சி மாதிரி. அந்த மாதிரி கண்ணு தெரியாத ஒருத்தன் யானையுடைய எந்தெந்த உறுப்பு அவன் கையில் பட்டுச்சோ அதை தொட்டு பார்த்துட்டு அதுதான் யானைன்னு தீர்மானித்த மாதிரி நாமளும் அல்லாஹ் ரசூலை எப்படி விளங்கி வச்சுருக்கோன்னா, நம்முடைய அறகுறை அறிவை வச்சு நமக்கு எவ்வளோ தெரியுமோ அதை வச்சு ரசூலை தான். நம்மளை பல பேர் நினச்சிருக்கோம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆன்மீகவாதி. ரசூலா யாருங்க? ஆன்மீகவாதி. வெறும் தொழுகை நோன்பு இதை பற்றி மட்டும்தான் ரசூலா கற்றுக் கொடுப்பாங்க. இதை பற்றி மட்டும்தான் கற்றுக் கொடுப்பாங்க. எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கணும். இன்னும் சில பேர் இப்போ நவீனமாக வந்து எப்படி தெரியுமா, ரசூல்லா 24 மணி நேரமும் தொழுகையை பற்றி மட்டும்தான் சொன்னாங்க. விரலை ஆட்டணுமா, நீட்டணுமா, நெஞ்சை தக்பீருக்கு மேலே கட்டணுமா, தக்பீர் கீழே கட்டணுமா, தொப்பி போட்டு தொழணுமா, தொப்பி போடாமல் தொழணுமா, இதை பற்றி மட்டும்தான் ரசூல்லா வாழ்க்கை பூரா பேசியிருந்தாங்க. ஏன்னா அவன் பேசுகிற இதை பற்றி மட்டும் தான் பேசுவான். அவனுக்கு மார்க்கானால அதான் தொப்பி போட்டு தொழலாமா, தொப்பி போடாமல் தொழலாமா, விரலை நீட்டணுமா, விரலை ஆட்டணுமா, தக்பீரை நெஞ்சுக்கு மேலே கட்டணுமா, கீழே கட்டணுமா, இது கூடுமா, அது கூடுமா, இப்படி தொழணுமா, அப்படி தொழணுமா, இப்படி செய்யணுமா, இப்படியே காலம் பூரா பேசி 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 ரசூல்லா உலகத்துக்கு வந்த நோக்கமே எதுக்கு மட்டும்தான்? எதுக்கு மட்டும்தான்? தொழுவத்துக்கு மட்டும்தான் வந்தாங்க ரசூல்லா. இவன் ஒரு குருடன். இவன் யாருங்க? ஒரு குருடன். இன்னொரு குருடன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ரசூல்லா வந்து பெரிய போராளி. ரசூல்லா பெரிய போராளி. 24 மணி நேரமும் அவங்க போர்க்காலத்தில் தான் அவங்க வாழ்க்கையை கழிஞ்சுது. எங்கே கழிஞ்சுது? எங்கே கழிஞ்சுதுங்க? அவங்களோட போர்க்காலத்தில் தான் அவங்க வாழ்க்கையை கழிஞ்சுது. 24 hours ரசூலா போர்க்காலத்தில் நின்றாங்க. ஜிஹாது வாளுங்க இமாது நின்றாங்க. இது ஒரு குருடன். இல்லை என்றால் சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. எல்லா விஷயத்தையும். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் அவர் பெரிய அஜுர்த்துங்க, ஒரு பெரிய ஷேக், பெரிய வடநாட்டில் வந்திருக்கார், பெரிய ஷேக். என்னங்க பண்ணுவார்? பெரிய தலப்பா கட்டிப்பார், பெரிய தாடி வச்சுப்பார், யார்கிட்டையும் பேச மாட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும். இவர் பெரிய ஷேக், யார்கிட்டையும் பேச மாட்டார், அப்படியே ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? அப்படியே. இவரு அப்பா பெரிய ஷேக், யார்கிட்டையும் பேச மாட்டாருங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி இருந்தாங்க? ஹதீஸில் வருது, ஒரு முறை வீட்டில் ஒது செய்கிறாங்க. ரசூல்லா வீட்டில் ஒது செய்கிறாங்க. ஒது செஞ்சுட்டு பள்ளிக்கு வர்றாங்க தொழுவுறதுக்காண்டி. அதாவது வீட்டில் இல்லை, ரசூல்லா வீடு பள்ளி ஒன்றா தான் இருந்துச்சு. வெளியில் ஒது செஞ்சுட்டு பள்ளிக்கு வர்றாங்க ரசூல்லா. தொழுவு போகிற இடத்துல ஒரு கசாப்பு கடைக்காரன் ஒரு ஆட்டை கட்டி உரிக்கிறான். அறுத்த ஆட்டை கட்டி உரிக்கிறான். அவனுக்கு பாவம் உரிக்க தெரியல. இந்த கசாப்பு கடைக்காரனுக்கு உரிக்க தெரியல. இப்படி போட்டு அந்த தோலை உரிக்கிற தோல் வரமாட்டேங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவ போகிறவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அவரை பார்த்துங்க, வாப்பா நவரு. தங்களுடைய ஜிப்பா தூக்கணும், இது வரைக்கும் தூக்கி கையை முட்டி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கையை உள்ளே விட்டு இப்படி உரிக்கணும்னா அப்படி உரிச்சு காட்டினாங்க. என்ன பண்ணாங்க? உரிச்சு காட்டினாங்க. இங்கே நமக்கு பாருங்கள் எவ்வளோ அற்புதமான விளக்கம் பாருங்கள். 2 விளக்கம். ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கசாப்பு கடைக்காரனுக்கு ஆட்டு தோல் எப்படி உரிக்கணுங்கிறதையும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஒன்று. 2வது, இந்த ஹதீஸை எது தெரியுமா கொண்டு வராங்க? அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அபூதாவூத் கிதாபில் இந்த ஹதீஸை எது கொண்டு வராங்கன்னா, ஒருத்தர் ஒது செய்த பிறகு பச்சை இறைச்சியை தொட்டால் ஒது முடியுமா? எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒது செஞ்ச பிறகு அறுக்கப்பட்ட ஆட்டையோ அல்லது அதனுடைய தோலையோ பச்சை இறைச்சியையோ தொட்டால் ஒது முடியுமா? முடியாது. ரசூலா ஒது செஞ்சு தொழு வர்ற வழியில் கையை வச்சு ஆட்டை உரிச்சு காட்டுறாங்க, அப்படியே போய் தொழு வச்சாங்க, ஒது செய்யலை. இப்போ நாமளும் இன்றைக்கி அறுத்த கறி எடுத்து வைக்கிறோம், ஒது முடியுமா? முடியாது. இது சட்டத்தையும் கொண்டு வந்துட்டாங்க.
இப்படி பெருமானாருடைய ஒவ்வொரு அசைவுலையும் இந்த உம்மத்துக்கு ஹிதாயத் இருக்குது. என்றைக்கு இந்த உம்மத்து இதை விளங்கி பெருமானாருடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்கும் நம்புமோ அன்றைக்கி இந்த உம்மத்து வெற்றி பெறும். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம்னா இன்றைக்கி பள்ளிவாசலில் இபாதத்து அல்லாஹ் ரசூல் எல்லாம் எதுக்குள்ளே தான் 4 செவத்துக்குள்ளே தான். அல்லாஹ் ரசூல் எல்லாம் 4 செவத்துக்குள்ளே தான். கடைக்கு போனால் ஹாஜியார் என்ன பண்ணார்? 5 வேளை முட்டி தொழுவார். ஹாஜியார் 5 வேளை முட்டி தொழுவார். முன்பின் சுன்னத் தொழுவார், தஸ்பீ செய்வார், உம்ரா செய்வார், ஹஜ்ஜி செய்வார். ஆனால் கடையில் லேவாதேவி யாரோட? பேங்க்கோட. கொடுக்கல் வாங்கல் பேங்க்கில் என்ன வாங்குவார்? ஓடி வாங்குவார், ஓவர் டிராஃப்ட் வாங்குவார், வட்டி வாங்குவார், வட்டி கொடுப்பார். வீட்டுக்கு அர்ஜென்ட் தேவையா நகையை கொண்டு போய் மார்வாடிட்டு அடகு வைப்பார், வட்டி கட்டுவார். அதுக்கு இதெல்லாம் பண்ணார். என்னாச்சார் இது ஹராமாச்சா? அது வேறு இது வேறு ஆச்சா? அது வேறு. எது தொழுகை வேறு. தொழுகை பள்ளிவாசல் நிறுத்திங்க. அங்கே தாடி தொப்பி ஜுப்பா அதெல்லாம் பள்ளிவாசலோட. இங்கே வியாபாரம் வேறு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை பற்றி ஒரு நாளைக்கு தனியாக பயன் பண்ணுறேன். வட்டி எவ்வளோ பெரிய பாவம்னு சொன்னாங்கன்னா, மன் அத்தா பாபா மின் அபுவாபி ரிபா. நல்லா கவனிக்கணும். நம்ம மார்க்கம் தெரியாமல் நீ தெரியாமலேயே எத்தனையோ பேர் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன்னத்தா பாபா மின் அபுவாபி ரிபா. யார் ஒருவன் வட்டியினுடைய ஒரு வாசலுக்கு வந்து விடுவானோ, ஒரு முறை வட்டி வாங்கிட்டான் அல்ல ஒரு முறை வட்டி கொடுத்துட்டான், ஒரு முறை வட்டி வாங்கிட்டான் அல்லது ஒரு முறை வட்டி கொடுத்துட்டான். கமன் அத்தா உம்மஹு சபாய் நமர்ரா. பெற்ற தாயிடத்தில் 70 முறை விபச்சாரம் செய்தவனுடைய குற்றமனாவான். நவுதுபில்லா. எவ்வளோ பெரிய பாவங்க, எவ்வளோ பெரிய பாவம். நீ தாய்மார்கள் கவனிக்கணும். புருஷன் எந்த வியாபாரம் பண்ண என்னை பற்றி கவலை இல்லை, என் காசை கொடுக்கறத கொடு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய புருஷன் ஹராமான வியாபாரம் பண்ணுறான், அந்த காசில் அவன் தரணும்னு சொன்னால் அந்த காசு வேணாலும் உதறணும். உன் ஹராமான சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்கு எங்கள் அத்தா என்னை கட்டி வைக்கல, நீ ஹலாலாக சம்பாதிச்சு போடுறதான் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னு சொல்லணும். உன் காசு எனக்கு வேண்டாம், உன்னுடைய பணமோ நகையோ பட்டோ சொட்டோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஹலாலான பழைய சொத்தை போடு, எனக்கு ஹலாலான காசில் வளையல் எனக்கு இப்போ பிளாஸ்டிக் வளையல் வாங்கி கொடு, ஹலாலான காசில் எனக்கு வந்து ஒரு வாயில் கூட வாங்கி கொடு 100 ரூபாய்க்கு, எனக்கு அது போதும், உங்களுடைய ஹராமான காசு வேண்டாம் அப்படின்னு தாய்மார்கள் கணவன்மாரை திருத்த வேண்டிய உங்களுடைய பொறுப்பு. நீ தாய்மார்கள் நினைக்கிறான்டா அவன் அது சம்பாதிக்குது அதுக்கு பாவம், நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல 4 பட்டு புடவை கிடைக்குதா, கேட்குறப்பெல்லாம் நகை கிடைக்குதா, நல்ல சொகுசான வாழ்க்கை கிடைக்குதா, கேட்குறப்பெல்லாம் மிக்ஸி கிரைண்டரு தேவையான சாமான் கிடைக்குதா, எனக்கு அது போதும் அப்படின்னு நினச்சா அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கணவனுடைய ஹராமில் யாருக்கும் கூட்டு, யாரும் கூட்டு, பிள்ளைகளும் கூட்டு. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் மார்க்க விளக்கம் இளைஞர்கள் மத்தியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் என்று கேட்குறாங்க, கேள்வி பதில் கேட்கும்போது கேட்பாங்க, ஹசரத் எங்கள் அத்தா ஹராமான வியாபாரம் பண்ணுறாரு, அதில் தான் என்னை படிக்க வைக்கிறாரு, அதில் தான் என்னை சோறு போடுறாரு, அதில் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு, நான் அந்த படிப்பையும் சோறையும் ட்ரெஸ்ஸையும் பயன்படுத்தலாமா? கேட்குது யாருங்க? பெற்றோருடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி அல்லாஹ் அந்த ஞானத்தை கொடுத்து கேட்குறான், எங்கள் அத்தா ஹராமான வியாபாரம் பண்ணுறாரு, அந்த ஹராமான காசுலேருந்து எனக்கு சோறு பட்டா நான் சாப்பிடலாமா, அந்த துணியை நான் உடுத்தலாமா, அந்த ஹராமான காசில் எனக்கு வந்து படிக்க வச்சா நான் படிக்கலாமா அப்படின்னு பிள்ளைகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி. ஆனால் அத்தாமார்களுக்கு வழங்க மாட்டேங்குது. அல்லாஹ் நம்ம எல்லாரும் விளக்கத்தை கொடுப்பானாக. அருமைக்குரிய ஹாஜிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு பெரிய நசீபை கொடுத்துட்டான். ஹஜ்ஜுக்கு வந்துட்டோம். இந்த ஹஜ்ஜில் நாம் ஒரு உறுதிமொழி கொள்ளணும். என்ன உறுதிமொழி? ரப்புல் ஆலமீனே இதுவரை வாழ்ந்த காலம் எப்படி எப்படிலாம் வாழ்ந்துட்டோம், அந்த பாவத்தை தொலைத்தானே வந்திருக்கிறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அநியாயமாக பண்ணியிருக்கிறோம். என்னங்க, நம்மளாம் கொஞ்சம் கொஞ்சம் அநியாயம் பண்ணியிருக்கிறோம். நம்ம பண்ண அநியாயம் கொஞ்சம் கொஞ்சம் அநியாயம் இல்லை, அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோ அட்டுழியம் பண்ணியிருக்கோம் வாழ்க்கையில், அவ்வளோ ஹராம் செஞ்சுருக்கிறோம். அல்லாஹ் செய்யாதன்னு சொன்னது பிறகு திமிரு பிடிச்சி செஞ்சோம், அல்லாஹ் செய்யின்னு சொன்னது பிறகு திமிரு பிடிச்சி விட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் அநியாயம் பண்ணல, அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சம் வெறுப்பேற்றலை, அவ்வளோ வெறுப்பேற்றிருக்கோம். நவுதுபில்லாஹ். அவ்வளோ ஆனதுக்கு பிறகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம மேலே இறக்கம் கொண்டு நம்ம மேலே கிருபை கொண்டு, டேய் மூதேவி வா வந்து தௌபா செஞ்சுட்டு போ அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறான். இது அல்லாஹ் நம்ம கொடுத்த கடைசி சான்ஸு. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம திருந்துறதுக்கும் நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக அமைச்சிக்கிறதுக்கும் அல்லாஹ் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு. அரஃபாவில் போய் அல்லாட்ட அழுவுறோம், தொழுவுறோம், மன்றாடுறோம், கதறோம், அல்லாட்ட பிடிச்சி சண்டை போடுறோம், அல்லாட்ட நீ தந்து தான் ஆகணுண்டு எல்லாம் வாங்கி மன்னிப்பெல்லாம் அடைஞ்ச பிறகு திரும்பி போகும்பொழுது அன்று பிறந்த பாலர்களாக போகிறோம் இல்லையா, அன்றிலிருந்தான் நம்முடைய உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கை ஆரம்பமாகுது. உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குதுங்க? அன்றிலேருந்து ஆரம்பிக்குது. அரஃபா அன்னிலேருந்து தான்.
அதனால் ஹாஜி இதில் கவனமாக இருக்கணும். நம்ம இது வரைக்கும் என்னென்ன தப்புலாம் செஞ்சோமோ அதெல்லாம் அல்லாஹ்ட தௌபா செய்யணும். அதுக்கு தான் அல்லாஹ் காபத்துல்லா கொடுத்துருக்கான், அதுக்கு தான் முல்தஸிமை கொடுத்துருக்கான், அதுக்கு தான் ஹத்தீமை கொடுத்துருக்குறான், அதுக்கு தான் ஹரமை கொடுத்துருக்குறான், அதுக்கு தான் தவாஃபை கொடுத்துருக்கான். இதெல்லாம் எதுக்கு? நம்ம தௌபா செய்கிறதுக்கு, நம்ம பாவங்களை மன்னிப்பு கேட்கறதுக்கு. இனி வரக்கூடிய வாழ்க்கையில் அல்லாஹ்ட நம்ம அதிகமாக கேட்கணும், யா அல்லாஹ் உண்மையான சுன்னத்தான வாழ்க்கையை கூட அல்ல என் வாழ்க்கையில், பெருமானாருடைய சின்ன சின்ன சுன்னத்துகளையும் பின்பற்றணும் யா அல்லாஹ். ரசூலோட சுன்னத்துன்னு தெரிஞ்சால் அது கேர்லெஸ்ஸாக விடக்கூடாதல்ல, சுன்னத்து தானே அப்படின்னு விடக்கூடாது. பெருமானாருடைய முஹப்பத்தை, பெருமானாருடைய சுன்னத்தை என்னோடய உயிரினு மேலாக மதித்து நடக்கணும்ல அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டோம்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சுன்னத்துக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அதே மாதிரி தாய்மார்கள், இன்றைக்கி பாய்மார்களை விட தாய்மார்கள் என்ன சொன்னால் அவங்களுடைய அதிகமான நேரங்கள் பாழாகிறது யாருக்கு தான்? தாய்மார்களுக்கு தான் அதிகமான நேரங்கள். அதுலேயும் பாழானாலும் பரவாயில்ல, நேரங்கள் பாழாகிறது ஒரு பக்கம், அந்த நேரங்களை பாவத்தில் போட்டு பாழாக்குறோம். என்ன பண்ணுவோம்? புறம் பேசுவோம் அடுத்தவங்களை, அப்படி தானுங்க? பாய்மாரும் புறம் பேசுவாங்க, ஆனால் ரொம்ப கம்மி. தாய்மார்கள் புறம் பேசுறது சுபஹானல்லாஹ் அளவே கிடையாது. எல்லா நேரத்திலையும் புறம் பேசுவாங்க, அடுத்தவங்களை பற்றி கழுவுவாங்க, அடுத்தவங்களை பற்றி வீண் பேச்சு பேசுவாங்க, அடுத்தவங்களை பற்றி அவதூறு பேசுவாங்க. இந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த கிராமங்களில் பெண்கள் வந்து அதிகாலையிலே போய் ஊர் குளத்துல போய் குளிக்க போவாங்க பார்த்துறீங்களா? குறிப்பாக அந்த தஞ்சாவூர் மாவட்டங்களில் எல்லா ஊர்லேயுமே ஒரு பள்ளியாசல் விட்டு குளம் ஒன்று இருக்கும். எல்லா ஊர்லேயுமே போனீங்கன்னா விடிஞ்சதுக்கப்புறம் ஆண்கள்லாம் குளிப்பாங்க. விடியதுக்கு முன்னாடி யார் போய் குளிச்சுட்டு வந்துடுவாங்க? பெண்கள் போய் குளிச்சுட்டு துணி துப்பிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி அந்த கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க, அந்த குளிக்க போகும்போது பொம்பளைங்க ஒத்தி வடக்கு தெருக்காரி, நொத்தி தெற்கு தெருக்காரி, ரெண்டு பேரும் ஒரு பாயிண்டில் அசம்பிளில் ஒரு ஜங்ஷனில் சந்திப்பாங்க. சந்தித்து ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்க போவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அழுக்கு துணிலாம் எடுத்துகிட்டு காலையிலே கிளம்புவாங்க. அப்போ ஆரம்பிப்பா, அடியே கேள்விப்பட்டியா? இதான் ஸ்டார்டிங், ஆன் சுவிட்ச் ஆன். என்னது? அடியே கேள்விப்பட்டியா? ஆமாண்டி நானும் தான் கேள்விப்பட்டேன் அப்படிங்குவா. பேச ஆரம்பிப்பாங்க. யாரை பற்றி? இந்த வடக்கு தெருக்காரி தெற்கு தெருக்காரி ஆரம்பித்து யாரோ ஏத்தோட்டி ஏபியை பற்றி பேசிக்கிட்டே போவாங்க. இங்கேருந்து குளம் வரைக்கும் பேசுவாங்க பேசுவாங்க பேசுவாங்க. குளத்தில் போய் துணியை தப்புறாங்களோ இல்லை யாரை தப்புவாங்க? துணியை தப்புறாங்களோ இல்லையோ யாரை படி தப்புவாங்க? அந்த ஏபியை படி தப்புவாங்க. குளிக்கும் போது தப்புவாங்க, குளித்து வரும்போதும் தப்பிட்டே வருவாங்க. வந்து ஒரு பாயிண்ட் வந்த பிறகு இந்தம்மா இந்த பக்கம் போகணும், இந்தம்மா இந்த பக்கம் போகணும், பிரிய போகிறாங்க. இப்போ சொல்லுவாங்க, சரி விடு ஊர் பல நமக்கு எதுக்கு? எங்க ரெண்டு பெரிய இடத்துல சரி விடு ஊர் பல நமக்கு எதுக்கு? அதெல்லாம் அந்த காலம் குளத்தை போய் குளிக்கும் போது. இப்போ சிட்டிலலாம் என்னன்னு சொன்னால், சிட்டியில் என்னக்கா ஃபோனில் ஆரம்பிப்பாங்க, செல்ஃபோனில் ஆரம்பிப்பாங்க, பேசுவாங்க மணிக்கணக்கில். அவளை பற்றி அவனை பற்றி அதை பற்றி இதை பற்றி நானும் இப்படி கேள்விப்பட்டேன்டி, பற்றியா அன்றைக்கி அப்படி பண்ணியிருக்கா இப்படி பண்ணியிருக்கா எல்லாம் பேசி முடிச்ச பிறகு இப்போ வீட்டில் புருஷன் வந்துடுவான், பில் அடிச்சுடுவான். சரி வை நான் அப்புறம் பேசுகிறேன், சனியாக வந்துருச்சு. நடக்குதா இல்லையா? சிரிக்கிறதுக்கான சொல்லலை, இதெல்லாம் நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செய்கிறோங்கிறதுக்கு உதாரணம். அல்லாஹ் சொல்கிறான், கவனிங்க, அல்லாஹ் சொல்கிறான், அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரீதுமு. உங்களில் யாராவது உங்களுடைய செத்த சகோதரனுடைய கறியை பிச்சு சாப்பிட ஆசைப்படுவீங்களா? புறம் பேசுறது அவ்வளோ பாவங்கிறான் அல்லாஹ். புறம் பேசுறது அவ்வளோ பெரிய பாவம். செத்த சகோதரனுடைய கறியை சாப்பிட்றது சமம் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்னையும் பாதுகாப்பானா, உங்களையும் பாதுகாப்பானா. நம்ம பல நேரம் தெரிஞ்சே செய்கிறோம், பல நேரம் தெரியாமல் செஞ்சிடறோம். ஒரு 3 பேர் உட்காந்து ஏபிசிடி 4 பேர் இருப்பாங்க. ஏபிசிடி 4 பேர் இருப்பாங்க. சுபு தொழுதுட்டு வருவாங்க, கரெக்டாக தொழுதுட்டு வெளியே வந்து பள்ளியாசல் வாசல் நின்று அந்த 4 பேரும் ஏபிசிடி 4 பேரும் ஈயை பற்றி பேசுவாங்க. ஏபிசிடி 4 பேரும் யாரை பார்த்திங்க? ஈனா பறக்கிற ஈ இல்லை, ஒரு ஈகிற ஒரு பிரச்சனை பற்றி. அந்தாலும் தெரியுமா? அந்தாலும் அப்படி தாங்க கேள்விப்பட்டோங்க, அந்தாலும் இப்படி தாங்க அப்படி தான் பேசிகிட்டு இருப்பான். எல்லாம் பேசி முடித்த பிறகு அந்த டி இருக்கார்ல, ஏபிசிடியில் டி, அது சரி போய் நான் கிளம்புறேன், போய் கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்குது நான் வரேன் அப்படின்னு போவார். டி போன உடனே இந்த ஏபிசி 3 பேர் சேர்ந்து யாரை பற்றி பேசுவான்? டியை பற்றி பேசுவான். இவன் பெரிய யோக்கியனா பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி என்ன பேச்சு பேசுகிறான் பார்த்தீங்களா? நீ இவன் ரொம்ப பெரிய யோக்கியனா,
இவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பான். கொஞ்ச நேரத்தில் சி போகும்போது ஏபி யாரை பற்றி பேசுவான்? அப்படி ஆகி போச்சு நீங்கள் புறம் பேசுறது. அதனால் எவ்வளோ பெரிய பாவம். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜுக்கு வந்துட்டோம். நம்ம இடத்துல உள்ள தவறுகளை பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும், நம்மளை சரிப்படுத்தணும். அதுக்கு தான் வந்திருக்கோம் ஹஜ்ஜுக்கு. நம்மளாம் பெரிய யோக்கியவான பெரிய உத்தமின்னு எண்ணத்துலேயும் வரல. நம்மளாம் வந்து கொடூரமான பாவிங்க, இவங்களை திருத்த முடியாத ஜென்மங்கள் அப்படியும் வரல. நம்ம பாவிகள் தான் திருந்தத்துக்காண்டி வந்திருக்கிறோம். நம்ம தப்பு செஞ்சவங்க தான் எதுக்காண்டி வந்திருக்கிறோம்? திருந்தத்துக்காண்டி வந்திருக்கிறோம். அந்த எண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அமல்களை அமைச்சுக்கணும். காபத்துல்லாஹ்க்கு போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. ஹைர், அந்த பாவ மன்னிப்புனா என்ன, துவானா என்ன, இன்ஷா நாளைக்கு தனி டாப்பிக்காக பேசுகிறேன். பாவ மன்னிப்பு எப்படி கேட்கணும், துவா எப்படி கேட்கணும், ஏன் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதில்ல? நிறைய துவாக்கள் கேட்குறோம், துவாக்கள் என்ன ஆகுறதில்ல, கபூலே ஆகிறதில்ல. கேட்டு சலைஞ்சு போய் போட இது கேட்டு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு விட்டுறோம். ஏன் துவாக்கள் கபூல் ஆகிறதில்ல? இப்போ ஒரு நோயின்னு சொன்னால் அந்த நோய்க்கு அந்த நோய் ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சு மருந்து சாப்பிட்டா சரியான மருத்துவம். அப்படி தானுங்களே? ஒரு ஜுரமா இந்தா நோவால்ஜின் சாப்பிடு, தலைவலியா அனால்ஜின் சாப்பிடு, அதை முதுகுலியா அனாசின் சாப்பிடு, இப்படி கொடுக்குறது மருந்து இல்லை. ஏன் உனக்கு அடிக்கடி நோய் வருது, ஏன் உனக்கு அடிக்கடி தலைவலி வருது, ஏன் அடிக்கடி வைத்தல், என்ன காரணம்? அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதற்குரிய மருந்தை கொடுத்தாதான் உண்மையான மருத்துவம். அப்படி தானே? அந்த மாதிரி நம்முடைய துவாக்கள் ஏன் கபூலாகிறது இல்லை, அதுக்கு என்ன காரணம், அல்லாஹ் ரசூல் சொன்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நாளைக்கு பார்ப்போம். அதனால் நம்ம அதிகமாக காபத்துல்லாவை எதுக்கு பயன்படுத்தணும்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக. நம்மளாம் பெரிய ஹாஜி ஆகிட்டோம், ஹாஜிமாவாகிட்டோம், நம்மளாம் வந்து அப்படியே பெரிய புனிதம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்க தேடி வரல. நம்மளாம் பாவ மூட்டைகளை அழிட்டு வந்திருக்கிறோம் துவைக்கிறதுக்கு, பாவ மூட்டைகளை அழிட்டு வந்திருக்கிறோம் சுத்தமாகிறதுக்கு. இதை எண்ணத்தில் கொண்டு நம்முடைய அமல்களை அமைச்சுக்கணும். எல்லா நேரத்திலையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்துகளை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும், சுன்னத்துகளை வாழ்க்கையில் ஹயாத்தாக்கணும். இந்த எண்ணத்தோடு வாழ்வோம், எண்ணத்தோடு ஹஜ் நேரங்களை கழிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லோரையும் கபூல் செய்வானாக. நம்முடைய எல்லோரையும் நல்ல மக்களாக, கெட்ட மக்களாக தான் வந்தோம். நம்ம வந்து எப்படி தான் வந்தோம்? நல்லவங்களெல்லாம் ஒன்றும் வரல, எல்லாமே கெட்டவங்கள தான் வந்திருக்கோம். திரும்பி அனுப்பும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லவர்களாக நம்மை அனுப்புவானாக. நம்முடைய பாவங்கள் இதெல்லாம் பரிசுத்தமான நல்லடியார்களாக அல்லாஹ் கபூல் செய்து அனுப்புவானாக. அதுக்கு நம்ம துவாவும் செய்வோம்.